ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வேர்ல்ட் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 30 ஃபீட்டுக்கு 40 ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு 2 பிஹெச்கே வீட்டோட பிளான் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சைட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 30 ஃபீட்டுங்க. ஸோ ரோடுக்கு வந்து 30 ஃபீட் இருக்குது, 30 ஃபீட்டுக்கு 40 ஃபீட். ஸோ 30 by 40 இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ இந்த போர்ஷன் வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ நல்லாவே லெஃப்ட் கார்னரில் பார்க்கிங் ஏரியாக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இந்த பார்க்கிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 3 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது. ஸோ நல்லாவே ஸ்பேஷியஸான ஓரளவுக்கான ஒரு பார்க்கிங் ஏரியா. அண்ட் இங்கேருந்து ரைட் சைடு வந்தோம்னா நம்மளுக்கு ஸ்டேர் கேஸோட வியூ. ஸோ இப்படி கிளாக் வைஸில் கிளைம் பண்ணுற மாதிரி ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. ஸோ இதுக்கு கீழே வந்து கேஸ் பைப் லைன்ஸ் அந்த மாதிரி எது வேணாலுமே கொடுத்துக்கலாம். ஸோ கேஸு, யூபிஎஸ் பாயிண்ட்டு, ஸோ அந்த மாதிரி இந்த இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒரு சின்னதான ஒரு டாய்லெட் போர்ஷன் கூட நம்ம இதில் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த கார்னரில் வர மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல தான் வரும். ஸோ இங்கே பார்த்தோம்னா என்ட்ரு ஆனோன்னா லிவிங் ஹால், நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹால். இங்கே வந்து டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 12 ஃபீட்ன்ற சைஸில் லிவிங் ஹால். நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹாலுக்கான ஆப்ஷன் இருக்குது. அது போக இந்த லிவிங் ஹால்லேருந்து இந்த சைடு வந்தோம்னா டைனிங் அண்ட் கிச்சன் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ கிச்சனில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய ஹெல் டைப் ஸ்லாப் கொடுத்து இங்கே சிங்க் அண்ட் இங்கே கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் இருக்குது. கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லென்த்தில் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ 14 ஃபீட் 8 இன்ச்சுன்ற சைஸில் லென்த்து பை 7 ஃபீட். ஸோ இந்த அளவுக்கு 7 ஃபீட்ன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸான கிச்சன் இருக்குது. அது போக இந்த இடத்துல வந்து டைனிங்கான ஸ்பேஸ் வந்து 14 ஃபீட் 8 இன்ச்சுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸான 8 ஃபீட் அளவுக்கான ஒரு சைஸில் இங்கேயுமே வந்து நம்மளுக்கு டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த போர்ஷனை வந்து ஃபுல்லாகவே டைனிங்காக கவர் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு செட் பேக் மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு 2.5 அடி மாதிரி விட்டுட்டு யூட்டிலிட்டியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட விஷ் தான். ஸோ நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வேணால் பண்ணிக்கலாம். அது போக இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட். இந்த காமன் டாய்லெட்டுக்கான டோர் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கிறது. ஸோ காமன் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம லிவிங் ஹால்லேருந்து இருக்கிற பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற சைஸுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸான நல்ல லென்த்தியரான ஒரு பாத்ரூம் தான். ஸோ இங்கே வேணால் ட்ரை ஏரியா, வெட் ஏரியா அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த கார்னரில் கமோட் கொடுத்துட்டு இங்கே வாஷ் பேசனுக்கான பாயிண்ட் கொடுத்துடலாம். ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஷவர் பாயிண்ட்டும் கொடுத்துடலாம். ஸோ இந்த கார்னரில் இந்த சென்டர் பொசிஷனில் கொடுத்துடலாம். அது போக இந்த லிவிங் ஹாலோட ஸ்பேஸ் இங்கே சோஃபா செட் இங்கே லேன் பண்ணிக்கலாம். டிவி கேபினெட் இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கேயுமே வந்து நம்ம சோஃபா செட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ 2 இடத்துல நல்லாவே சோஃபா செட் கொடுத்துட்டு இங்கே டிவிக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த பெட்ரூமோட இந்த டோர் வந்து இந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ இந்த பெட்ரூமோட டோர் இந்த சைடு அண்ட் இந்த பெட்ரூமோட டோர் வந்து இந்த பக்கம் இருக்கும். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 3 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமே நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம்க்கான ஆப்ஷன் தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ரைட் சைடில் இந்த சைடில் உள்ள பெட்ரூம் வந்து நல்ல பெரிய சைஸுக்கு இருக்க ஒரு பெட்ரூம். ஸோ இந்த இடத்துல நம்ம அட்டாச் பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த பாத்ரூம்க்கான ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு காமன் டாய்லெட், ஒரு அட்டாச் பாத்ரூம்க்கான ஆப்ஷன் தான். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 12 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 10 இன்ச்சுன்ற சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம்க்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. அடுத்ததாக இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டுக்கு நம்மளுக்கு 7 ஃபீட் 11 இன்ச்சுன்ற சைஸில் வந்து இந்த பாத்ரூமோட சைஸ் இருக்குது. இது போக இந்த சின்னதாக இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங்க்கான போர்ஷன் ஒரு 3 ஃபீட் அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுத்து இங்கே நம்ம டோர் கொடுத்துக்கலாம். ஸோ இது ட்ரெஸ்ஸிங்க்கான ஒரு போர்ஷன். ஸோ ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் போர்ஷனோடு சேர்ந்து இந்த மாதிரி நீங்கள் பாத்ரூம் போர்ஷன் கொடுக்கும்போது இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ஒரு சின்ன மிரருக்கான ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு, மேக்கப் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். 4x7ன்றது ஓரளவுக்கு நல்லா ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு பாத்ரூம் சைஸ் தான். இது போக சைடில் எல்லாம் செட் பேக்குக்கு 1 அடி 1.5 அடின்ற சைஸில் வந்து நம்ம ஹால் அரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு வியூ. ஸோ பாருங்கள். அடுத்ததாக இப்போ விண்டோ பொசிஷன் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். லைக் 4x4ன்ற ஒரு விண்டோ சைஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வேணும்னா ஒரு சின்னதான விண்டோ கூட நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஹைட் வந்து 3 ஃபீட்டு தான் இருக்கும். ஸோ 3x3ன்ற சைஸில் வந்து இங்கே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டேர் கேஸ் கிளைம் பண்ணுறனால இந்த இடத்துல வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. ஸ்லைடிங் டைப் மாதிரி டோர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஓப்பன் டைப் மாதிரியான விண்டோஸ் இல்லாமல் ஸ்லைட் பண்ணுற மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக
இங்கே பார்த்தோம்னா சோஃபா செட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விண்டோ கொடுத்துக்கலாம். 4x4 சைஸில் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம். அடுத்தது இந்த வால் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வால்கிட்ட வந்து ஒரு விண்டோ 4x4 சைஸில் விண்டோ கொடுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா 5x4 சைஸில் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன். இந்த பக்கமும் ஒரு 5x4 சைஸில் ஒரு விண்டோ கொடுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வார்ட்ரூப்கான ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடம் ஃபுல்லாகவே வார்ட்ரூப் கொடுத்தோம்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். வித் ஸ்லைடிங் டைப் டோரோட கொடுக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலுமே இங்கே இந்த சைட்லேருந்து தான் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் இருக்கனால இந்த போர்ஷன்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கூட வார்ட்ரூப்கான ஆப்ஷன் கன்வீனியண்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு விண்டோ அண்ட் இந்த சைடில் ஒரு விண்டோ கொடுத்துடலாம். ஸோ 3x4 சைஸில் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு பாத்ரூம்க்கான விண்டோ அண்ட் இந்த சைடுமே ஒரு பாத்ரூம்க்கான விண்டோக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா இந்த ஃபுல் சைட் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் பார்த்தோம்னா ஆல்ரவுண்ட் ஒரு 23 lakhs அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட்டில் வந்து நம்ம பிளான் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பிளான், டிசைன், எலிவேஷன் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.